ஒரு கட்சி ஒரு வழக்கை பதிவு செய்வதற்கும் ஒரு ஒரு அரசு ஒரு மாநில அரசு செய்வதற்கும் எதுக்காக கேரளா அரசு வந்து அவங்க போய் ஒரு அரசு சார்பாக சிஏல போய் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க? ஏன் அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட்ல யாராவது ஒரு எம்எல்ஏ விட்டு ஃபைல் பண்ணுறது இல்லை? இது எல்லாம் எந்தெந்த கேஸுக்கு யார் யார் பண்ணணுன்ற ஒரு இது இருக்குது. அந்த பண்ணாதான் அது உச்சநீதிமன்றத்தில் அதுக்கான அணுகுமுறை இருக்கும். இப்போ மாநில அரசு கொண்டு போய் இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர்கள் கையில் வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா இது மேனேஜ் பண்ணுறதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு வெயிட்டேஜா, இல்லை தனிப்பட்ட நபராக அண்ணன் ராஜா அவர்கள் கொடுக்கறனால அதில் வெயிட்டேஜ் இருக்குமா? அது யார் எந்த அரசு இல்லை யார் கொடுக்குறா, எந்த அமைப்பு கொடுக்குறத பொறுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோடைய கன்சிடரேஷன் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம். நன்றி. இல்லை, என்னைக்கும் வாக்குகளுக்காக எங்கள் தலைவர் இதை செய்யவில்லை, வாக்குகளுக்காக இல்லை, கண்டிப்பாக பாதிக்கப்படும் மக்களுக்காக என்றும் துணை நிற்போம்னு சொல்லியிருக்கார். இதுதான் எங்களுடைய இறுதி இதாக இருக்கும். கடைசி வரை இப்படி தான் எங்களுடைய தலைவரின் அணுகுமுறையும் இருக்கும். நன்றி. இல்லை, கூட்டணி சம்பந்தப்பட்ட இது பிரஸ் மீட் இல்லை, அது எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். அதற்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கூட்டணி தெளிவாக முன்னாடியே சொல்லியாச்சு. எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கவர்களும் திமுகவோடும் என்னைக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணுச்சு. இல்லை, கூட்டணி சம்பந்தமா இது வரைக்கும் இதை பத்தி எங்க தலைவர் ஒரு இன்னொரு காலம் இருக்கு, 6 மாசம் இருக்கு, 8 மாசம் இருக்கு. இல்லை, நிலைப்பாடு இல்லை. கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டிய காலம் இன்னும் நிறையா இருக்குது. 7 மாதம் 8 மாதம் இருக்குது. அதுக்கான அவசரமும் இல்லை. இன்னொன்று அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் எங்களுடைய தலைவர் எடுப்பார். யார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அதை பாஜகவும் சொல்லிக்கலாம், வேறு எந்த கட்சியும் சொல்லிக்கலாம். அது நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய தலைவர் வந்து ஒரு தேவையான நேரத்தில் அறிவிப்பார். நன்றி. இல்லை, அது முதல் நாள் இருந்தே மாநாட்டிலிருந்தே எங்களுடைய தலைவர் தெளிவுபட குறிப்பிட்டிருக்கார். அதனால அதுல ஒரு எப்பயுமே ஒரு எண்டு கார்டு வச்சுக்கோங்க. அதுல கண்டிப்பாக அதுல எந்த மாற்றமும் இருக்காது. எண்டு கார்டு வச்சுக்கோங்க. இல்ல, தேவையானப்பதான் விமர்சிக்க முடியும். எல்லாரையும் சும்மா போய் கூப்பிட்டு எல்லாரையும் விமர்சிச்சுட்டு இருக்க முடியுமா? தேவையில்லாதப்போ எல்லாரையும் கூப்பிட்டு ஏன் விமர்சிக்கணும்? மக்கள் நலனுக்காக இது மற்ற போராட்டங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிருக்கலாம். அதுல நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. கூட்டணி விஷயத்தில் எங்களுடைய தலைவர் தேவையான நேரத்தில் தேவையான நாளில் முடிவு செய்து அறிவிப்பார். மற்றபடி இல்லை. அதில் கண்டிப்பாக 100% உறுதி. ஏன்னா இது ஏற்கனவே மாநாட்டில் என்ன கொள்கைகள் சம்பந்தமாக என்ன குறிப்பிட்டாங்களோ அதே தான் தொடரும். இல்லை, தலைவர் ஏற்கனவே இது சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே எடுத்துக்கலாம்.